ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யோசபாத். 2 நாளாகமம் 20:3 சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இன்றைக்கு நாம் ராஜாவாகிய யோசபாத்தை சந்திக்கப் போகிறோம். இவர் ஆசா என்ற யூதாவின் ராஜாவுக்கு குமாரனாக பிறந்தார். யூதாவின் எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் இவர் அதிக பயபக்தியோடு தேவன் பேரில் நம்பிக்கையுள்ளவராய் இருந்தார். இவருடைய காலத்தில் யூதாவுக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே சமாதானம் இருந்தது. யோசபாத் என்ற வார்த்தைக்கு கர்த்தரின் தீர்ப்பு, கர்த்தரே நியாயாதிபதி என்பவை அர்த்தங்களாகும். இவர் ராஜாவானவுடன் செய்த முதல் வேலை அங்குள்ள விக்கிரகங்களையும் மேடைகளையும் தோப்புகளையும் முற்றிலுமாய் அகற்றினார். யூதாவிலே கர்த்தரை பற்றி எடுத்து உபதேசிப்பதற்காக பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் தேசமெங்கும் அனுப்பினார். ஒரு முறை இவருக்கு விரோதமாக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரும் யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த செய்தி யோசபாத்தின் உள்ளத்தை கலங்கச் செய்தது. அவரிடம் போதுமான ஆயுதங்களும் இல்லை, படை வீரர்களும் இல்லை. ஆகவே கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யோசபாத் யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். எல்லா ஜனங்களோடு யோசபாத்தும் நின்று உபவாசித்து, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது என்று சொல்லி ஊக்கமான ஒரு ஜெபத்தை செய்தார். 2 நாளாகமம் 20:6. அந்த ஜெபத்தின் முடிவிலே, எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். 2 நாளாகமம் 20:12. எத்தனை தாழ்மை பாருங்கள்! கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர் என்கிற முழு விசுவாசத்தோடு தங்களுடைய இருதயத்தை ஊற்றி அவர்கள் ஜெபித்த போது அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பாமல் இருப்பாரா? அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு தீர்க்கதரிசியின் மேல் இறங்கி, சகல யூதா கோத்திரத்தாரே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று பேசினார். 2 நாளாகமம் 20:15. இஸ்ரவேலர் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் அவர்கள் பகைவர்களையே ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் எந்த பணியை தொடங்கும் போதும் கர்த்தரிடத்தில் விசாரித்து திட்டமான வழிநடத்துதலை பெற்று செயலாற்றுங்கள். குடும்பமாக உபவாசித்து கர்த்தருடைய பாதத்திலே காத்திருங்கள். அதுவே வெற்றியின் வழி. இன்றைய நினைவிற்கு யாத்ராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 59, 60 மற்றும் 61ஆம் அதிகாரங்கள். மாலை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம்.
அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். யோசபாத்தை போல் எப்பொழுதும் கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.